ஒருவேளை நான் புதுசா இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். These 3 steps are crucial for thinking in English. 10 வருஷமா இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுல கண்டுபிடிச்சது என்னன்னா திங்கிங் இங்கிலீஷ்க்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் போதும். When people try out this for the first time, they think that this is very hard. The reason is they don't know where to start and what to do. When you don't know the correct process to do it, two things happen. One is you stop doing that. The other one is you try to search for the solution. I guarantee you the solutions that I'm going to give will work like magic. Before knowing the steps, do me a favor. Please hit the subscribe button and hit the bell icon. நான் படித்தது தமிழ் மீடியம், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த சேனலை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு வில்லிங் ஹார்ட் அண்ட் விடாமுயற்சி போதும். லேர்ன் பண்ணுறத நாலேஜுக்காக மட்டும் லேர்ன் பண்ணாமல் அது ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை அப்ளை பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். Alright, let's know the first step, that is keep it basic. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மீன்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்ம வேர்ட்ஸ் யூசேஜ் எல்லாமே சின்ன லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது சின்னதா ஃப்ரேம் பண்ணுங்க. வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது காமனா உள்ள வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், லாங்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது 5 இல்லைன்னா 10 நிமிஷம் போதும் டெய்லி. அதுவும் எந்த நேரத்தில் நீங்கள் அதை திங்க் பண்ண அந்த ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, காலையிலையா இல்லை ஈவினிங்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிசைட் பண்ணியாச்சு. அந்த 5 மினிட்ஸா இல்லை 10 மினிட்ஸா, மார்னிங்கா ஈவினிங்காங்கிறத டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மார்னிங் டு நைட் ரீகேப். காலையில இருந்து ஈவினிங் வர என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதை சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. டேவை டிஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, திடீர்னு ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, சும்மா எதையோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ரூம் எப்படி இருக்குது, என்ன திங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. உங்களோட சரௌண்டிங்கை இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. இதுல மெயினா கவனிக்க வேண்டியது அப்படின்னா நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை என்ன பண்ணீங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் சரௌண்டிங்கை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க அதுக்காக ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மோஸ்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. The whole day-வை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். I woke up early in the morning. I brushed my teeth and washed my face. I had my devotion time. I had a tea. I got ready. My children got ready. I left for work. My children went to school. My husband went to office. My mobile phone showed heavy thunderstorm, but the sun was shining brightly and the weather was sultry. There wasn't much traffic, so I reached my workplace so quickly. I started working. I had my lunch during lunchtime. I came home. I felt tired, so I had a tea. Then I took some rest. So the whole day went on well without any hiccups. இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா சென்டென்ஸுமே சின்ன சின்ன சென்டென்ஸா, வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியா, எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் ஸ்டடி ரூமில் இருக்கிறீங்க. அதை எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். The room is quiet and peaceful. There is a wooden desk in the corner. My books and notebooks are neatly arranged. The chair is comfortable to sit. Sunlight peeks through the window. The walls are painted a warm light color. I have a small clock on my desk. There is a laptop, pen holder, some books and diaries on my desk. Everything is neat and tidy. It helps me to focus on my work. இதில் கவனிச்சிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படி திங்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு, என்னெல்லாம் வச்சுருக்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இதை நீங்கள் வேறு இடத்துல அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, இல்லை லிவிங் ரூமில் இருக்கீங்க, ஏன் பார்க்கில் உட்காந்துருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன திங்ஸ் இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது, வெதர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Alright, the third step is plotting in my head. You can make the plans in your head. இது நைட் டைம் இல்லைன்னா மார்னிங் டைமில் நீங்கள் பண்ணலாம். நைட் டைம் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணுறத உங்கள் ஹெட்லேயே நீங்கள் திங்க் பண்ண போகிறீங்க. மார்னிங்னா அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஒர்க் இருக்குது, யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிளானை நீங்கள் மைண்டில் திங்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக, I have to wake up early in the morning tomorrow, brush my teeth, wash my face, have to drink coffee or tea. Then I have to do my 15 minutes exercise routine. I have to prepare breakfast. What can I make for breakfast?
idli and sambar. Maybe I can add chutney too. Then I have to prepare lunch also. After getting ready, I have to leave home at 8:45. I have to finish some important works in the office first, and then I have to utilize my leisure time to learn something new. After coming home, I have to take a shower and freshen up. Then I have to spend time with children, and then I have to prepare dinner. Then I have to go to sleep before 9:30. I have to have a good rest. So that's it. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 5 to 10 minutes திங்க் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஹோல் டே பிளானை மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மேபி இடையில உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஓகே நான் சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணும்போது எனக்கு அப்ராப்ரியேட்டாக ஒரு வேர்டு தெரியலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணும்போது ஒரு சில தமிழ் வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷில் தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் இல்லைன்னா சாட் ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம் அந்த வேர்டை. நான் அப்படி தான் பண்ணேன். நான் யூஸ் பண்ணும்போது கூகுள் யூஸ் பண்ணேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தெரியாத தமிழ் வேர்டை தங்கிலீஷில் டைப் பண்ணி say this in English அப்படின்னு போட்டால் அந்த வேர்டுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு அப்படிங்கிறத கூகுளோ இல்லை சாட் ஜிபிடியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ இருக்க ஏஐ ஆப்ஸில் சாட் ஜிபிடி அண்ட் டீப் சீக் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பண்ண வேர்டை நான் இதில் பக்கத்தில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ நான் இதில் டைப் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்களா, தமிழ் வேர்டு மாடி இன் இங்கிலீஷ். எனக்கு அது மாடினா அது ரூஃப் டாப்பு இல்லைன்னா டெரஸ்ன்னு போட்டு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேறு எனக்கு கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட சேர்த்து. நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீங்க. If you feel this video is useful in any ways, hit the subscribe button and click the bell icon. Please like, share and comment in the comment section. English பேசும் தமிழச்சு